எனக்கு நயன்தாரா வேணும். கல்யாணம் செஞ்சு வைப்பீங்களா? அதிமுக முன்னாள் அமைச்சர் சர்ச்சை பேச்சு. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு விழுப்புரத்துல அதிமுக சார்புல கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதுல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்துக்கிட்டாங்க. அப்ப பேசின அவரு நடிகை நயன்தாரா பத்தி பேசியிருக்கக்கூடிய விஷயம் சர்ச்சையையும் கண்டனத்தையும் சந்திச்சிருக்கு. ரசிகர்கள் சண்முகத்தை விளாசிட்டு வராங்க. நயன்தாரா தமிழ் சினிமாவுல டாப் நடிகைகள்ல ஒருத்தரா இருக்காங்க. விக்னேஷ் சிவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க வாடகை தாய் மூலமா 2 மகன்களையும் பெத்துக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி தொடர்ந்து நடிச்சுட்டு வராங்க. அவங்களோட கைகள்ல இப்போ டாக்ஸிக், மண்ணாங்கட்டி, ராக்காயி, ஹாய் மாதிரியான படங்கள் இருக்குது. இத்தன வருஷங்கள் ஆகியும் லைம் லைட்ல இருக்கக்கூடிய அவங்கள பார்த்து ஒட்டுமொத்த திரையுலகமும் ஆச்சரியம் தான் பட்டுக்கிட்டு இருக்கு. நயன்தாரா அப்படின்னு சொன்னாலே ஒரு காலத்துல சர்ச்சை அப்படின்னு இருந்துச்சு. முதல்ல சிம்புவ காதலிச்சு பிரேக்கப் பண்ணாங்க. பின்னாடி இயக்குனரும், நடிகரும், நடன அமைப்பாளருமான பிரபுதேவாவ தீவிரமா காதலிச்சாங்க. அவருக்காக கிறிஸ்தவ மதத்துல இருந்து இந்து மதத்துக்கும் மாறினாங்க. ஆனா கொஞ்சம் காரணங்களால அந்த காதலும் முறிஞ்சு போச்சு. இப்படி 2 காதல்கள் அவங்களோட வாழ்க்கையில பாதியிலேயே முடிஞ்சு போயிருக்கு. அத வச்சு அவங்களோட கேரக்டரையும் தரக்குறைவா பல பேர் பேசியிருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட தனுஷ் கூட அவங்களுக்கு ஏற்பட்ட மோதல்ல எல்லாருமே நயன்தாராவ தான் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து சர்ச்சைகள சந்திச்சுட்டு வராங்க நயன்தாரா. ஆனா அத்தனைக்கும் நயன்தாரா தன்னோட வாயால பதில் சொல்லாம செயலால பதிலடி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எவ்ளோ வேணாலும் பேசிக்கோங்க. நான் வளர்ந்துகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாம சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. அசுரத்தனமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ரசிகர்களால லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் அவங்கள சுத்தி எந்த சர்ச்சையும், பஞ்சாயத்தும் இல்லாம இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் சண்முகம் புதிய பஞ்சாயத்து ஒண்ண ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அதாவது திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு அதிமுக சார்புல விழுப்புரத்துல கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அப்ப பேசின அந்த கட்சியோட முன்னாள் அமைச்சர் சண்முகம் அப்துல் கலாம் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாரு. ஸ்டாலினோ ஒரு படி மேல போய் உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இவரு நிறைவேத்துவாராம். ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும், அதை நிறைவேத்துவீங்களா? இவர் பக்கத்துல இருக்கிறவங்க கைய காட்டி நயன்தாராவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க, அத ஸ்டாலின் நிறைவேத்துவாரா அப்படின்னு கேட்டாரு. அவரோட இந்த பேச்சு ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே அதிமுகவோட முன்னாள் நிர்வாகி ராஜு கூவத்தூர் ரெசார்ட்டுக்கு த்ரிஷா வந்துட்டு போனாங்க அப்படின்னு பெரிய குண்ட தூக்கி போட்டாரு. அது வலுவான கண்டனங்களை பெற்றது. இப்போ சண்முகமும் இப்படி தரக்குறைவா பேசினதை பார்த்த ரசிகர்கள், நடிகைகள் அப்படின்னு சொன்னாலே உங்க பார்வையில மட்டம் தானா, உங்க சிந்தனை எப்பவும் மாறுமோ அப்படின்னு கமெண்ட் பண்ணி அவங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு வராங்க.